பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவையும் அன்போடு இந்த கால ஆராதனைக்கு நான் வரவேற்க ஆசைப்படுகிறேன். Let me greet and welcome all of you to our Sunday worship service this morning. நம்ம ஆராதனை ஆரம்பித்து முன்பாக கூட நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. தேவன் செய்த நன்மைகள் யாவற்றும் நம் நினைவு கூறுவோம். கடந்த ஒரு வாரம் ஆண்டு நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அவரை ஆராதிப்பது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். The last 1 week the Lord has been with us. He has carried us, He has sustained us. What a privilege it is to be in His presence this morning. Let us look to God in prayer. தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனை கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். Heavenly Father, we thank you for this beautiful morning that you have given to us. உம்முடைய திருமுகத்தை தேடி வரவும் உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பவும் எங்கள் யாவருக்கும் கிடைத்த ஒரு பெரிதான பாக்கியம். Lord, to seek your face and to sit in your presence is a wonderful blessing that you have given to us. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் யாவற்றும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். Lord, we are mindful of all your many blessings. ஆண்டவரே, அதை யாவற்றும் மனதில் வைத்து துதியோடு ஆண்டவரே உம்முடைய பிரவாசங்களுக்குள் நாங்கள் கடந்து வருகிறோம். With praise in our hearts we enter into your presence. Accept our thanksgiving, accept our worship. எங்கள் துதியும் எங்கள் ஆராதனையும் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் நாட்கள் முடியும் வரை என்
வரை ஆண்டவரே, என் ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்போம் ஆண்டவரே, உம்மையே ஆராதித்துக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. நீ மகத்துவமான ராஜா, நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீ இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீரே ஆரம்பமும் முடிவுமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹalleluya ராஜா, நீ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். நான் உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிறோம் ராஜா. ஹalleluya ஆண்டவரே, ஹalleluya, hallelujah ஆண்டவரே. Yes, O Lord Father, how great and mighty you are, Lord, that nothing compares to you, O Father. Lord, when we come into your throne of grace, Lord, we find rest, O Father. We find fullness of joy, O Lord Father, because you are a faithful God that we have. Nothing compares to you, O Lord Father. Lord, we worship you, we exalt you, Lord, and we glorify you, O Father. Hallelujah. Lord, I come before your throne of grace. I find rest in your presence and fullness of joy. It
தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let us look to God in prayer. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்துக்காகப்பா ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருச்சபையாக ஆண்டவரே ராஜா, இந்த காலை வேளையில் கூட ஒருமனப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபத்தின் மூலமாக வந்து சேர நீ கொடுத்த கிருபைக்காகப்பா ஸ்தோத்திரம். Heavenly Father, we thank you for this time and this opportunity that you have given to us as a church to come together to worship, but more so to come in intercession before your presence, of Father. ஆண்டவரே ராஜா, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இவ்விதமாக கூடும் பொழுது கூட உங்களுடைய தேவ பிரசன்னத்தின் ஒளியிலே நாங்கள் இருக்கின்றோம் என்று அறிந்து கொள்கிறோம். Lord, even as we gather, we are conscious of the fact that we are in your divine presence and in your light, O God. அப்பா ராஜா, உங்களுடைய தேவ வெளிச்சத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆராய்ந்து பார்க்கின்றேன். எங்கள் ஆவி ஆத்மா சிந்தை நீர் நன்றாக புடம்பிட்டு பார்க்கிற தேவனாக இருக்கிறேன். லார்ட், you are able to see every part of our lives, our mind, our spirit, our thoughts, and we just come before you as we are. நாங்கள் இருக்கிற வகையில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வருகின்ற கர்த்தாவே, விசேஷபனமாக உங்களுடைய பிரசன்னத்தில் நம்ம விதமாக அமர்ந்திருக்கும் பொழுது கூட ஆண்டவரே எங்கள் பலவீனங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள் அப்பா ராஜா யாவற்றும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் சிந்தைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். Lord, even as we come into your presence, we are mindful of our own shortcomings, our transgressions, our sins. Lord, the times when we have gone against your word and disobeyed you. And so we come this morning, Lord, and confess them before you first. முதலாக ஆண்டவரே இந்த காரியங்கள் யாவற்றும், இந்த குறைகள் யாவற்றும் நாங்கள் முதலாக அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, நாங்கள் அறிக்கை செய்தால்தான் ஆண்டவரே நாங்கள் ஜெபத்துக்குள் கடந்து செல்ல முடியும். அறிக்கை செய்தால்தான் ஆண்டவரே தேவ ஆசீர்வாதத்தை நாங்கள் வாழ்க்கையை காண முடியும். அறிக்கை செய்தால்தான் ஆண்டவரே நாங்கள் விடுதலை காண முடியும். அப்பா, இட்ஸ் only when we confess, it's only when we, Lord, share with you or tell you all our shortcomings and ask for your forgiveness, only then can we see and hear of answers to our prayer. Only then can we see your conscious hand upon all our lives. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு வாழ்க்கையிலே உங்களுடைய பிரசனம் மட்டும் இல்லை, உங்களுடைய கரமும் இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கும் கர்த்தாவே. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே உங்களுடைய கரம் எங்களை தாங்க வேண்டும், உங்களுடைய கரம் எங்களை நடத்த வேண்டும், உங்களுடைய கரம் எங்களை மூடிக்கொள்ள வேண்டும். Lord, we want your hand at all times to carry us, to cover us, to lead us ஆண்டவரே. அப்பா ராஜா, அது இல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் திசை மாறி போயிடுவோம் ஆண்டவரே. அப்பா, வழி விட்டு நாங்கள் போயிடுவோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, நீர் காட்டுகிற பாதையிலிருந்து நாங்கள் விலகி போயிடுவோம் ஆண்டவரே. Lord, if your hand does not lead us, if your spirit does not guide us, then Lord, we will lose our way and we will, Lord, become wayward Christians. வழி விட்டு தவறுகிற கிறிஸ்தவர்களாக நாம் மாறுவோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நிலையில் நாங்கள் இருக்க விருப்பம் இல்லை ஆண்டவரே. Lord, we don't want to be in that state of Father. எப்பொழுதும் கர்த்தரின் சித்தத்தை, கர்த்தருக்கு பிரியமாக, கர்த்தருக்கு விருப்பமாக நாங்கள் ஆண்டவரை இருக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். Lord, we want to, Lord, please you at all times. We want to follow you at all times. We want to live a life of obedience at all times. ஆண்டவரே ராஜா, எங்கள் பலிக்கு மேலாக ஆண்டவரே எங்கள் கீழ்ப்படிதல் தான் முக்கியம் என்று உடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தாவே. Lord, more than sacrifice, obedience is what you are looking for. ஆண்டவரே, அநேக காரியங்களை ஆண்டவரே நாங்கள் பலிபடலாம், அநேக காரியங்களை நாங்கள் செய்யலாம், ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் அது ஒன்றுமில்லை ஆண்டவரே. அது அர்த்தம் இல்லாமல் போய்கிறது ஆண்டவரே. Lord, if we do not have obedience in our lives, obedient to your word, obedient to your spirit, Lord, that everything else that we do makes no sense, Lord. It becomes meaningless. ஆக எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கிற நேரங்களை யாவருக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். Lord, we want to ask for forgiveness at the times when we have gone away from your word, when we have not obeyed your word, of Father. And this morning, Lord, we just ask for your forgiveness. உம்முடைய ஆண்டவரே கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் மேல் உம்முடைய கிருபை கருத்தினை வெய்யும் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நீர் முற்றிலுமாக மன்னிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே எங்கள் விருப்பம் உம்முடைய சித்தம் பிரகாரமாக தான் வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆனால் சில சமயத்தில் ஆண்டவரே பலவிதமான சோதனையின் மத்தியிலே, அப்பா எதிர்ப்புகள் மத்தியிலே கூட ஆண்டவரே சில சமயத்தில் ஆண்டவரே நாங்கள் இந்த வழியை விட்டு நாங்கள் தவறி போகிறோம் ஆண்டவரே. Lord, we want to always be seen doing your will and your purpose, but sometimes Lord, we are under, Lord, so much of temptation and pressure that we sometimes move away from your intention, of Father. ஆண்டவரே, இந்த கால வேளையில் கூட அது யாவற்றும் அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்கிறது மட்டும் இல்லை ஆண்டவரே, அதை நாங்கள் விட்டுவிட ஆண்டவரே நாங்கள் மனதாக இருக்கிறோம். Lord, we just only don't want to just confess, but we also want to repent of it, Lord. We want to come back to you. ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே இந்த
வாரத்தில் நம்முடைய வெள்ளிக்கிழமை ஆண்டவர் வேதாராய்ச்சியிலே எபேசியர் திருச்சபையை பற்றி எங்களுக்கு நினைவு ஊட்டியிருப்பா. ஆண்டவரே, இந்த திருச்சபை அவருடைய ஆதி அன்பை விட்டு ஆண்டவரை விலகி விட்டது என்று நினைவு மூட்டினீர். Lord, in the book of Revelations this week you reminded us of the church of Ephesus and how the church forgot, Lord, of its first love for you. ஆகல அந்த திருச்சபையை பார்த்து நீர் மன திரும்பு என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. அப்போ அதே வனமாக நாங்கள் கூட ஆண்டவரே, அப்போ அந்த ஆதி அன்பிலிருந்து விலகி போயிருந்தா நாங்களும் மன திரும்ப நாங்கள் ஆசைப்படுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எது பிந்தி செய்தோமோ, எதில் ஆண்டவரே நாங்கள் ஒழுங்காக இருந்தோமோ, ஆண்டவரே முறையாக இருந்தோமோ, அதை யாவற்றும் மர்மமாக செயல்பட மர்மமாக செய்ய ஆண்டவரே எங்களை நீர் ஊக்க வேண்டும் என்று நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். Lord, we just only don't want to repent, but we want to Lord, go back to doing what we used to do before, loving you with all our heart, with all our mind and all our spirit. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு உண்மையில் நாங்கள் அன்பு கூற ஆசைப்படுகிறோம் அப்பா. அவ்விதமாக ஒரு அன்பு ஜீவியத்தில், அன்பின் உறவிலே நாங்கள் தொடர்ந்து இருந்து வாழ நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. அவ்விதமாக நாங்கள் மறுப்பமாக நடந்து வர நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையை ஆண்டவரே உங்களுடைய பாதத்தை நாங்கள் வைக்கின்றோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை இந்த காலவேளையில் கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்போது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற சவால்கள், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் யாவற்றும் இந்த காலவேளையில் கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். Lord, we want to remember all the families in our church. Lord, we want to bring before you their challenges. Lord, we want to bring before you their struggles. ஆண்டவரே, விசேஷமாக இந்த கோவிட் காலத்தில் உப்பப்பா அநேக நெருக்கங்கள் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் இருக்கின்றோம். அநேக ஆண்டவரே குறைகள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் கர்த்தாவே. அப்பா ராஜா, இந்த நெருக்கங்கள் குறைகள் யாவற்றும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். Lord, we want to bring to you all our struggles during this COVID period. Lord, we are experiencing things that we have never experienced before. And Lord, we are, Lord, feeling the pressure. We are feeling, Lord, the demands on our lives at this moment. Lord, we want to bring all of that to you. ஆண்டவரே, இது யாவற்றும், இந்த அழுத்தங்கள் யாவற்றும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிற கர்த்தாவே, இதை கடந்து வர எங்களுக்கு கற்றுத்தாரும், இதை மேற்கொள்ள எங்களுக்கு சொல்லித்தாரும். ஆண்டவரே அப்பா, எந்த வழி, எந்த திசை, எந்த பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நீ வெளிப்படுத்த வேண்டும் சொல்லுங்கள். Lord, teach us which path to take. Teach us, Lord, what to do next. Give us the wisdom, give us the understanding so that we will, Lord, come past all of this. ஆண்டவரே ராஜா, நாங்கள் கேள்விப்படுகிறோம் இந்த காலத்தில் அநேக தாக்குதல் மத்தியிலே, டிப்ரெஸ் மத்தியிலே இருக்கின்றார்கள் ஆண்டவரே அப்பா. எங்கள் சபை மக்கள் அவ்விதமாக ஒரு சூழலில் இல்லாதபடி அவள் யாவற்றும் ஒரு ஆவின் உற்சாகத்தை நீ தர வேண்டும் செபிக்கிறோம். Lord, we want to pray and we hear that there are many people who are experiencing depression. Lord, we want to pray for the families of our church. We pray that you will give them a joyful spirit even in the midst of all this struggle. Lord, they will rejoice in the Lord. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினர், ஒவ்வொரு நபர், ஒவ்வொரு அப்பா அங்கத்தினர் யாவற்றும் நீர் உற்சாகப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஜெயம் கொண்டவர் ஆண்டவரே அப்பா, எங்களையும் ஜெயத்துக்குள் ஆண்டவரை கொண்டு போய் நடத்துகிறவராக இருக்கிறார் அப்பா. You are the God who overcame. You are the God who gives us the victory, and we know that even in a situation like this, Lord, we will become more than overcomers. We will, Lord, definitely win the battle. ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், நீர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறேன் அப்பா, நீரே எங்களுக்கு பலனாக இருக்கிறேன். அதுக்காக அப்பா ஸ்தோத்திரம். நீரே எங்களுடைய தூணாக இருக்கிறேன். அதுக்காக ராஜா நன்றி சொல்கிறேன். Thank you, Lord, that you are always there beside us. You are our stronghold. Lord, it is upon you that we lean, oh God, and we thank you that you are our strength. ஆகிய ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதித்து உம்முடைய தேவ கிருபையினால் நீ நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we want to pray for every family. We want to pray that your hand of blessing, your hand of grace, your hand of strength will be upon every family, oh Lord. Give them all that they need. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை யாவற்றும் ஐஸ்வர்யத்தை நிமித்தமாக நீ சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கே குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் ஆண்டவரை நீங்களாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Where there are shortcomings, we pray that you will fill those shortcomings. You will remove those shortcomings. குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக நமக்கு ஜெபிக்கிறோம். இந்த கோவிட் காலத்தில் ஆண்டவரே பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, சில பிள்ளைகள் ஆண்டவரே பரீட்சைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்களும் ஆண்டவரே ஒரு நெருக்கடியின் சூழலில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக கூட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். Lord, we want to pray for our children who have not been able to go to school for a long time. Some of our children are sitting for major exams and they are also feeling the pressure. Father, I pray that you be with them. Lord, be with them in their preparation. அவங்கள ஆயத்தத்தில் மத்தியிலே நீ கூடவே இருந்து எங்கள் சபை பிள்ளைகள் அவனுடைய பரீட்சையிலே சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we want to pray that our children
when it comes to doing examinations will do well and succeed, oh God. அவங்க மேலே ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் விடுவிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் அப்படி பார்த்து நாங்கள் வைக்கிறோம். இந்த கோவிட் காலத்தில்ப்பா நாங்கள் என்ன செய்யணும், எப்படி கூட முடியும், எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று ஆண்டவரே நாங்கள் அப்பா யோசிக்கும் பொழுது கூட எங்களுக்கு புது தரிசனத்தை நீ தாரும், புது வழியை சொல்லித்தாரும் ஆண்டவரே, கற்றுத்தாரும் ஆண்டவரே. Lord, even in this COVID season, as we learn to minister to the needs of our different church members, we pray that you will give us new ideas. We pray that you will give us new vision. We pray that you will help us think out of the box. ஆண்டவரே நாங்கள் வித்தியாசமாக யோசித்து செயல்பட நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் யாவையும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகியும் ஆண்டவரே, அபிஷேகத்தை ஆண்டவரே அப்பா தேவ வல்லமையினால் அநேக காரியங்களை ஆண்டவரே நாங்கள் ஆலோசிக்க நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையிலே அந்த ஒரு மனம் நீங்கள் தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒற்றுமை ஆவியிலே தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதோடு ஆண்டவரே இந்த கோவிட் சவாலை நாங்கள் கடந்து வர நீ உதவி செய்யும். Give us unity, give us one heart, one mind, one spirit, that together we will all be able to overcome the COVID challenge, oh God, and that together as a church we will rise up stronger. இந்த கோவிட் காலத்தில் கூட ஆண்டவரே மறுபடியும் சபை ஆண்டவரே பலமாக எழும்ப ஒரு பெரிய எழுப்பதற்குள் கொண்டு வர ஆண்டவரே நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே சோர்ந்து வடிந்து படாதபடி ஒரு எழுப்புதற்குள் நாங்கள் நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் ஆண்டவரே அப்பா எல்லா ஊழியர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. விசேஷமாக இந்த நாளில் கூட காலவேளையில் கூட எங்கள் தேசத்துக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பக்கம் கோவிட் வியாதி, மறுபக்கம் பொருளாதாரத்தின் வளர்ச்சி ஆண்டவரே, இந்த ரெண்டு காரியத்தை மத்தியிலே அரசாங்கம் ஆண்டவரை எது செய்யணும் எப்படி செய்யணும் என்று பல வகை தேடும் பொழுது கூட அப்போ ஒவ்வொரு காரியத்தை நீர் ஆசீர்வதித்து நீ வர வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த கோவிட்னால் பாதிக்கப்பட்ட ஆண்டவரை இந்த கிருமி ஆண்டவரை பரவுகிற இந்த கிருமி ஆண்டவரை ஒரு கட்டுப்பாடுக்குள்ள நீ கொண்டு வர வேண்டும் ஜெபிக்கிறோம். Lord, we want to pray for the spreading infection of the virus. We pray that you will bring it to subjection in the name of Jesus. வர நாட்களில் கூட அப்பா ராஜா இந்த கேசஸ் எல்லாம் குறையணும் ஆண்டவரே அப்பா, இந்த தாக்குதல் குறைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we want to pray that the days to come this infection will reduce in number. ஒரு கட்டுப்பாடுக்குள்ள நாங்கள் யாவரும் இருக்க நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் அப்பா தேசத்தின் பட்ஜெட்டுக்காக பொருளாதாரத்துக்காக வளர்ச்சிக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும், அது சரியாக ஒழுங்காக நேர்மையாக ஆண்டவர் இருக்க உதவி செய்யும். எந்த ஒரு ஆண்டவரை ராஜா மதமோ ஆண்டவரை இனமோ ஆண்டவரை பிரித்து பார்க்காதபடி எல்லாரும் ஒரே தேசத்தின் பிள்ளைகளாக பார்க்க ஆண்டவரே நீ உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் பட்ஜெட்டில் ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அது யாவற்றும் அந்த குறைகள் யாவற்றும் நீ சரிப்படுத்தும் ஆண்டவரே ராஜா, நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் ஆளுகிற தலைவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை தாரும் ஆண்டவரே ராஜா, நல்ல தெளிவான தரிசனத்தை தாரும் ஆண்டவரே. பார்க்குற பார்வை ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் பார்க்காதபடி எல்லாரையும் பார்க்க சமமாக பார்க்க ஆண்டவரே அந்த ஆவியை நீ தாரும், அந்த மனதை தாரும் ஆண்டவரே ராஜா. நீ தாமே ஆண்டவரே இந்த பார்வையை இந்த தரிசனத்தை நீர்த்தாமே சரிப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர்த்தாமே ஆண்டவரே அப்பா ராஜா நாங்கள் எங்கள் யாவையும் ஆண்டவரே தேசத்தில் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will give a right vision to the leaders of our country. Lord, they will see, Lord, they will not see things in racially or religiously, but they will look at it at a national issue. ஒரு தேசத்தின் காரியமாக பார்க்க அவ்விதமாக அவருடைய சிந்தை நீர் மாற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, change their mindset, change their thinking, change their outlook. ஒரு தேசமாக ஒரு தேசத்தின் மக்களாக நாங்கள் வளர்ந்து வர நீ உதவி செய்யும். ஆகிய அந்த அடிப்படையில் மலேசியா தேசத்தை ஆசீர்வதியும். பார்லிமெண்ட்டுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். பார்லிமெண்ட் நம்முடைய ஆவி இருக்கட்டும், ஒரு ஆவியான அசைவாடட்டும் ஆண்டவரே. உண்மை, நேர்மை, நீதி, நியாயம் யாவற்றும் அங்கே காணப்படத்தக்க நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for the current parliament sitting. We pray for truth, justice, the right things to be done, Father, at the right time. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை நீர் காப்பாற்றிக் கொள்ளும், இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து வியாதியாக சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. மகள் சிக்கிட டேவிடாஸ்க்காக தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம்.
சுகப்படுத்தி வரதுக்காக ராஜா நன்றி செலுத்துகிறோம். சுகவீனமாக இருக்கிற சகோதர மோகன் காரத்தோடு நாங்கள் தெரிஞ்சு ஜெபிக்கிறோம். அந்த ஜுரத்தை ஆண்டவரை நீ நீக்கி அவருக்கு நல்ல சரீர சுகத்தை நீ தாரும். வருகின்ற வாரத்தில் திங்கட்கிழமை நாளைக்கு நம்முடைய மாநாட்டு சபை மக்கள் தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் ஆண்டவரே சிகிச்சைக்காக செல்லும் பொழுது கூட அவரோடு கூட இரும். அப்பா, உடைய தேவ பிரசனம் அங்கே இருக்கட்டும். நீ தாமே எல்லாவற்றும் பொறுப்படுத்து நீ வழிநடத்த வேண்டும். Lord, we want to continue to pray and thank you for Shikina Devadas. We thank you, Lord, she's progressing well, Lord, after the operation. We also want to pray for Moses, who's been having a fever. We just pray that you will heal him. And we also want to commit to you our conference lay leader, Brother Selvaraj, Father, who's going for surgery on Monday. We pray that you will be there. We pray, O Lord, that you will continue to take charge of everything. எல்லாவற்றும் நீ பொறுப்படுத்திக் கொண்டு நீ எல்லாரும் சுகப்படுத்தி வர வேண்டும் ஜெபிக்கிறோம். அதே வண்ணமாக சபையிலே சுகவீனமாக, பலவீனமாக, நோயாக ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தை நிமித்தமாக, இயேசுவின் வார்த்தை நிமித்தமாக உங்களுடைய தேவ வல்லமை இந்த நிமிஷமே அவள் ஒவ்வொருவரும் மேல் இறங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ, ரிலீஸ் யுவர் பவர் ஆஃப் ஹீலிங், லார்ட், upon all those who are ill. Lord, let your healing power, let your healing touch everybody, O Lord. ஆண்டவரே, உங்களுடைய தேவ அபிஷேகம், உங்களுடைய தேவ வல்லமை ஒவ்வொருவரும் தொட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக ராஜா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும். ஆசீர்வதி. Lord, speak to us through your word. Encourage us. துதிகான மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் மாறாத நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நாம் யாவரும் ஒருமனப்படுவோமாக. பரமண்டலத்தில் பிதாவே, நாம் பிரசுத்தப்படுத்துவாங்க. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல பூமியிலே செய்யப்படுறதாக. அன்புள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். உடமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் பாவம் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனை பிரேசமும் தீர்ந்து வச்சுக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னுடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 15 முடிய. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்பதே. ஆமேன். Today's scripture reading is taken from James chapter 5 verses 14 and 15. Is anyone among you sick? Let him call for the elders of the church and let them pray over him, anointing him with oil in the name of the Lord. And the prayer of faith will save the one who is sick, and the Lord will raise him up. And if he has committed sins, he will be forgiven. This is the word of the Lord. Thanks be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சற்று முன்பாக வாசிக்கப்பட்ட யாக்கோப் 5ஆம் அதிகாரம் 14 வசனத்தை கேட்டுக்கொண்டு we just heard James chapter 5 verse 14 and 15 read to us. இந்த பகுதி நமக்காக வாசிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு முன்பாக தேவ வார்த்தைக்கு செலுத்து முன்பாக, நம்ம தியானத்துக்கு செலுத்து முன்பாக கூட சற்று நேரம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. Before we go to meditate on God's word, let us look to God in prayer. Let us pray. கர்த்தாவே, இந்த நாளுக்கு ராஜா நன்றி. இந்த ஓய்வு நாளில் கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அநேகருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். Lord, we thank you for an opportunity to worship you, to listen to your word. Many do not have this opportunity, but you have given us this. ஆண்டவரே, இந்த நேரத்தை விசேஷமான ஆசீர்வாதம் ஆவியானவரே நாங்கள் வரவேற்கின்றோம். Lord, we invite the Holy Spirit to come. May He speak to us. எங்களோடு கூட பேசட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தில் ஆண்டவரே அவர் கிரியை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். We want to invite the Holy Spirit to work in all our lives. Help us not only to listen,
but also to obey your word. ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வர உதவி செய்யும். ஆசீர்வதியும் அப்பா. அடியை மூடி வாரித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு விசுவாசம் ஜெபிக்கும். விசுவாசம் ஜெபிக்கும். Today's sermon title is Faith Prays. Now we have been looking on the whole subject of faith in a number of sermons. இந்த விசுவாசத்தை குறித்து அநேக செய்திகள் மூலமாக நாம் தியானம் செய்து வந்திருக்கிறோம். ஓகே, உதாரணமாக கேள்வினால் விசுவாசம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் we said that faith comes by hearing. அப்போ கர்த்தர் வார்த்தையை கேட்கும் பொழுது நம் ஒவ்வொரு உள்ளத்திற்குள் விசுவாசம் எழும்பும். Then we said that faith makes us serve. இந்த விசுவாசத்தின் மூலமாக பணி செய்ய, ஊழியம் செய்ய விசுவாசம் நம்மளை நடத்துகிறது. Faith makes us serve. Okay, by serving God our faith grows. Then we heard about save leads us to obedience. விசுவாசத்தின் மூலமாக நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறவர்களாக மாறுகின்றோம். Through faith, through obedience our faith grows. கீழ்ப்படிதல் மூலமாக நம்முடைய விசுவாசம் வளரும். இன்றைக்கு ஜெபத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசம் வளரும். Through prayer our faith grows. So that's why I said faith prays. ஜெபமானது, விசுவாசமானது ஜெபிக்குது என்று நான் சொல்லுகின்றேன். ஜெபமானது ஒரு கனி. Prayer is a fruit. At the same time it is an evidence of faith. எனக்கு விசுவாசம் இருக்குது என்று சொல்லும் பொழுது அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. So faith is a fruit and an evidence. ஜெபமானது ஒரு கனியும் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. There can be no true prayer without faith. விசுவாசம் இல்லாமல் உண்மையான ஜெபம் இல்லைங்க. நான் ஜெபிக்கலாம், விசுவாசம் இல்லாமல் கூட ஜெபிக்கலாம், ஆனால் அது உண்மையான ஜெபம் இல்லை. True faith means having faith. உண்மையான ஜெபம் என்று சொன்னால் அங்கே விசுவாசம் இருக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Take Hebrews 11:6. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நம் விசுவாசிக்க தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கணும். என் ஜெபத்துக்கு ஆண்டவர் மறுமொழி கொடுப்பார் என்று நான் முதலாக விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. In Hebrews chapter 11 and verse 6 we read that I must believe that God exists and God will reward my faith. I must believe. எனக்கு விசுவாசம் இருக்கணும். இப்போ வேதத்தில் நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா அநேக வாக்குத்தத்தம் உண்டு ஜெபத்தை குறித்து. There are so many promises. Let me share with you 3. 3 வாக்குத்தத்தங்களை உங்களோடு கூட, ஜெபத்தின் வாக்குத்தத்தம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு 18:19. மத்தேயு 18:19. Matthew 18:19. Matthew 18:19. Open your Bible. See that verse. வேதத்தை திறந்து அந்த வசனத்தை பாருங்க. மத்தேயு 18:19. அங்கே ஆண்டவர் வசனம் என்ன சொல்றதா, இங்கே 2 பேர் இந்த பூமியிலே ஒருமனப்படுகிறீர்களோ, நீங்கள் எது கேட்கிறீங்களோ பரலோகத்தில் இருக்கிற பிதா அது செய்து வருவார் என்று ஒரு வாக்குத்தத்தத்தின் வாசகம். We read a promise. If 2 on earth agree on anything you ask, then it will be done for you by my Father in heaven. Okay, அது ஒரு வாக்குத்தத்தம். That's a promise. That's a prayer promise. அது ஒரு ஜெப வாக்குத்தத்தமாக இருக்கிறது. யோவான் 14:13. யோவான் 14:13. John 14:13. Whatever we ask in your name, I will do it. என் பேரின் நிமித்தமாக நீங்கள் எது கேட்டாலும் நான் செய்வேன் என்று இயேசு சொல்கிறார். அவர் நாமத்தின் நிமித்தமாக நாம் எது கேட்டாலும் I will do it, நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யோவான் 15:16. John 15:16. யோவான் 15:16. The Father will give you whatever you ask in my name. பிதா ஆனவர் என் நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் எது கேட்டாலும் அது உங்களுக்கு அவர் தருகிறவராக இருக்கின்றார். இயேசுவே சொல்லுகிறார். Jesus himself is telling. அப்போ ஜெபத்தை குறித்து அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. இது வெறும் சாதாரண 3 வாக்குத்தத்தங்களா? இது 3 வாக்குத்தத்தம் தான். ஆனால் வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. This is just 3 examples. There are many other examples of promises of prayer. Now the question this morning is this. இந்த கால வேளையில் கேள்வி இதுதான். விசுவாசம் ஜெபிக்கும் என்று
நாம் சொன்னேன். I said that faith prays. Now what do you mean by praying with faith? விசுவாசத்தோடு ஜெபிப்பது என்ன அர்த்தம்? What do you mean? அதோடைய அர்த்தம் என்ன? அதோடைய விளக்கம் என்ன? ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த ஆசைப்படுறேன். Let me just share with you some revelations as we go down this sermon and go down this passage. There are two ways that faith prays. விசுவாசமானது இரண்டு வகையிலே ஜெபிக்குது. Two ways. இரண்டு வகையிலே ஜெபிக்குது. One, praying with assurance. ஒரு உறுதியோடு ஜெபிப்பது. That's one pray. ஒரு உறுதி இருக்குது. There's an assurance and you are praying. Secondly, you are praying with submission. ஒரு கீழ்ப்படிதலோடு கூட நீங்கள் ஜெபிக்கிறீங்க. பாஸ்டர், what is the difference? பாஸ்டர், என்ன வித்தியாசம்? உறுதியோடு ஜெபிப்பதும் கீழ்ப்படிந்து ஜெபிப்பதும் ரெண்டும் ஜெபி தானே. Both are prayers, isn't it? One with assurance, the other with submission. Both are praying. What is the difference? என்ன வித்தியாசம்? அருமையான கேள்வி. Wonderful question. Okay, what is the difference? When you pray with assurance, you know the outcome. ஒரு உறுதியோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஓகே, ஆண்டவருடைய முடிவு என்ன என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் அந்த முடிவை வெளிப்படுத்திடுவார். He will make known the outcome. அந்த முடிவை ஆண்டவர் ஏற்கனவே என்ன செய்வார்? வெளிப்படுத்திடுவார். சரிங்களா? அதுதான் உறுதியான ஜெபம். That is the prayer with assurance. கீழ்ப்படிதல் ஜெபம் என்று சொல்லும் பொழுது, எனக்கு முடிவு தெரியல, அது மறைக்கப்பட்டது. I don't know the outcome. It is hidden. ஆனால் நான் என்ன செய்கிறேன்? நான் ஜெபித்து ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். I don't know the outcome. So what I do? I submit to God. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன். முடிவு தெரியல. ஒன்று முடிவு தெரியுது, ஒன்றுக்கு முடிவு தெரியல. இந்த யாக்கோபு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ஒரு அருமையான உதாரணத்தை கொடுக்குறார். In James chapter 5 verse 17, 17ஆம் வசனத்தை பாருங்கள். யாக்கோபு ஒரு அருமையான உதாரணத்தை கொடுக்குறார். He talks about the prophet Elijah. எலியா தீர்க்கதரிசியை பற்றி அவர் பேசுகிறார். ஜெபத்தின் அடிப்படையில் யாக்கோபு இதை சொல்கிறார். Jacob is saying this in the context of prayer. எலியாவின் காலத்தில் ஆண்டவர் ஜனம், தேவ ஜனம் பால் என்று ஒரு அந்நிய தேவனை கும்பிட ஆரம்பித்தாங்க. During the time of Elijah, the people of God were worshipping Baal, a foreign god. ஓகே, புறஜாதியுடைய தேவனை தேவ மக்கள் அவங்க வணங்க ஆரம்பித்தாங்க. அப்போ எலியா ஜெபித்தார். நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் இதை முழுசாக வாசிக்கலாம். 1 Kings chapter 17 and verse 18, you can read about the whole incident. அப்போ எலியா என்ன செய்கிறாருன்னா, அவர் போய் ஜெபிக்கிறார். He prays that it will not rain on Israel. அவர் போய் ஜெபிக்கிறார். அதுதான் சொல்கிறாருன்னா, ஒரு சில காலங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் மழை பெய்யவே கூடாது. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு நாள் அந்தியில் நமக்கு மழை பெய்யுது, சரிங்களா? ஒரு சில இடத்துல வெள்ளம். டுடே in our time every evening it rains. In some places there is flooding. ஆனால் எலியா என்ன செய்கிறாருன்னா, போய் ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தில் மழை இருக்கவே கூடாது. He goes and prays and says there should be no rain. ஆண்டவர் ஏற்கனவே எலியாவுக்கு வெளிப்படுத்திட்டார். God had revealed what he was going to do. So when Elijah prayed, he prayed with great confidence. எலியாவுக்கு ஏற்கனவே நன்றாக தெரிந்தது ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். அதனால் அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் ஒரு திட நம்பிக்கையோடு அவர் ஜெபிக்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. Look at 1 Kings chapter 17 and verse 18. Verse 1, sorry. 1 Kings chapter 17 and verse 1. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதே சமயத்தில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. Look at 1 Kings 18 and verse 1. ஒரு திட நம்பிக்கையோடு எலியா ஜெபிக்கிறார். 1 ராஜாக்கள் 18:42. 1 Kings 18:42. 1 ராஜாக்கள் 18:42. ஒரு திட நம்பிக்கையோடு, ஒரு உறுதியோடு எலியா ஜெபிக்கிறார். He goes and prays with great assurance. ஓகே, அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, ஒரு 3 வருஷத்துக்கு மழையே இல்லை.
அவர் மீண்டும் 3 வருஷத்தில் போய் ஜெபிக்கிறாரு. மழை வந்தது. எலியாவுக்கு எப்படி தெரியுது? அவருடைய முடிவை அவர் நன்றாக அறிந்தார். He knew what God was going to do. So he was able to pray with assurance. அதே யாக்கோபு புஸ்தகத்தை எடுத்து பாருங்க. Look at James chapter 5. 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. 15ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. அங்கே யாக்கோபு விசுவாசத்தின் ஜெபம். James talks about the prayer of faith. இந்த அடிப்படையில் நீங்கள் அந்த வசனத்து அடிப்படையில் உங்கள் சபையில் ஒருத்தவர் வியாதியாக இருந்தால், வியாதியாக இருக்கிறவர் 14ஆம் வசனத்தை பாருங்கள். Look at verse 14. If someone in your congregation or in your church is sick, the sick must invite the elders. இந்த வியாதியாக இருக்கிறவர் சபை மூப்பரை அழைக்க வேண்டும். யார் அழைக்கணும்? வியாதியாக இருக்கிறவர்கள், இல்லாட்டி அவர் குடும்பம் சபை மூப்பரை அழைக்கணும். The elders, the sick man or his family must call the elder. அப்போ சபை மூப்பர்கள் விசுவாசத்தின் ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. இந்த விசுவாசத்து ஜெபமானது ஒரு வரம், பரத்திலிருந்து வருகின்ற தேவ பிரசன்னத்திலிருந்து வருகின்ற ஒரு வரமாக இருக்கிறது. அப்போ விசுவாசத்தோடு சபை மூப்பர்கள் வியாதியஸ்தர் மேல் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சமயத்தில் ஒரு வெளிப்படுத்தலை கொடுப்பார். When you pray by faith, it's a gift that's coming from God. ஆண்டவர்கிட்ட வருகின்ற ஒரு வரம். அப்போ வியாதியஸ்தர் மேல் ஆண்டவர் நாம் ஜெபிக்கும் பொழுது ஒன்று அந்த வியாதியாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உறுதி கொடுப்பார், இல்லாட்டி அவருக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு உறுதியை கொடுப்பார். நிச்சயமாக இந்த காரியம் ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார் என்று ஒரு உறுதி வரும். There's an assurance of the outcome of that prayer, just the same way as God gave assurance to Elijah. இவ்விதமாக ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு உறுதி கொடுத்தாரோ, ஒரு திட நம்பிக்கை கொடுத்தாரோ, அதே வண்ணமாக சபை மூப்பர்களுக்கோ இல்லாட்டி அது வியாதி ஆண்டவர் ஒரு நம்பிக்கை கொடுப்பார். இது ஒரு வரம், ஜெபத்தின் வரம். இட்ஸ் a gift of prayer. ஆண்டவர் அவருடைய பரத்திலிருந்து அவர் சமூகத்திலிருந்து நமக்கு ஈவாக கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இந்த வரம், இந்த தேவ வரம் இப்படிப்பட்ட வியாதியான சூழ்நிலைக்கு மட்டும் இல்லை. This gift of prayer, this gift of God is not limited to situations of sickness. மக்கள் வியாதியாக இருக்கணும் அப்போ தான் இந்த வர கிரியை செய்யணும் என்று நம்ம சொல்லலைங்க. It may be given in praying for a breakthrough for God's grace in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை கிரியை செய்ய வேண்டும், ஆண்டவர் திட்டம் தெளிவாக ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் கிரியை செய்வார். அது ஒரு வரம், அது ஒரு கிருபை வரம். இட்ஸ் a gift from God. ஓகே, நம்முடைய வாழ்க்கையில் சில சமயத்தில் என்ன செய்யணும், என்ன முடிவுகள் எடுக்கணும், கைடன்ஸ். we have a difficult matter of guidance. We don't know what to do and we want God to guide us. ஒரு வகையில் நமக்கு ஒரு தனிப்பட்ட விசேஷ தேவை இருக்குது. இந்த தேவையை ஆண்டவர் விசேஷமாக சந்திக்கணும், ஆண்டவருடைய கிருபையாக சந்திக்கணும். அப்போ நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு திருநம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறோம். we are going and praying with God with confidence. அப்போ அது ஒரு தேவ வரமாக இருக்குது. ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்து அது முடிவு கூட அவர் வெளிப்படுத்திடுவார். He will give you the gift and he will reveal the outcome of that prayer. ஒரு உதாரணம், I'll give you an example. C.H. Spurgeon என்று ஒரு ஊழியக்காரர், வல்லமையான ஒரு ஊழியக்காரர், the prince of preachers என்று அழைக்கப்பட்டவர், அதிகமாக ஆண்டவர் வார்த்தை பிரசங்கித்தார். C.H. Spurgeon ஒரு நாள் C.H. Spurgeon அவர் சபையோடு கூட ஜெபித்துக் கொண்டிருந்தார். லண்டனில், இது லண்டனில் நடந்தது. அவர் சபையோடு கூட ஜெபித்துக் கொண்டார். C.H. Spurgeon was praying with his church in London and he wanted the church to do more for the gospel. சுவிசேஷத்துக்காக இன்னும் அதிகமாக திருச்சபை பிரயாசப்படணும் என்று C.H. Spurgeon உடைய வாஞ்சை. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜெபிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. சுவிசேஷத்தின் மூலமாக ஏதோ ஒரு காரியம் செய்யணும் ஜெபிக்கும் பொழுது ஸ்பர்ஜனுக்கு அந்த நேரத்தில் ஒரு வரம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், ஆண்டவர் முடிவு சொல்லிட்டார், ஆண்டவர் முடிவு கொடுத்துட்டார். சரிங்களா? ஸ்பர்ஜன் நியூ. அதனால் அந்த ஜெபக்கொண்டை முடிந்தவுடனே ஸ்பர்ஜனுக்கு ஒரு மன உறுதி இருந்தது. ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார்,
அந்த பதில் சீக்கிரமாக வரப்போகுது என்று ஸ்பர்ஜனுக்கு நல்லா தெரிந்தது. மற்றவெல்லாம் ஜெபிச்சாங்க, ஆனால் ஸ்பர்ஜனுக்கு மட்டும் ஒரு உறுதி இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு சுவிசேஷத்தின் ஊழியத்தை இன்னும் அநேக இடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும், இன்னும் நன்றாக சபையில் நன்றாக செய்ய வேண்டும் என்று ஒரு நபர் ஒரு காணிக்கையை கொடுத்தாங்க. few days later his church received an offering. அந்த offering வந்து அந்த காணிக்கை வந்து 100,000 ringgit, நம்ம மலேசியா ரிங்கிட்ல 100,000, 10 லட்சம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அது வந்து அவங்க கொடுத்து அவங்க சொல்கிறாங்க, இந்த காணிக்கையின் மூலமாக தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு அநாதி இல்லத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இதன் மூலமாக தேவ சுவிசேஷத்தை நம் அநேகருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஒரு நபர் ஒரு சிறந்த காணிக்கையை கொடுத்தார்கள். One person gave a large offering that started the orphanage for fatherless children. பிறகு ஜெபித்தார்கள். ஸ்பர்ஜனுக்கு ஒரு உறுதி வந்தது. ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுத்துட்டார். சில நாட்களுக்கு பிறகு அந்த பதில் வந்தது. Prayer with assurance is prayer that arises from the promise of scripture. இந்த உறுதியான ஜெபமானது ஆண்டவர் வாக்குத்தத்தத்திலிருந்து எழும்புகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, ஆவியானவர் நம்ம ஏவுவார், ஆவியானவர் நம்ம உற்சாகப்படுத்துவார். Spirit of God will prompt us, will tell us இவ்விதமாக ஜெபி, இந்த காரியத்துக்காக ஜெபி என்ற ஆவியானவர் நம்மளை உணர்த்துவார். It is given by God to direct our prayers. நம்முடைய ஜெப வாழ்க்கை, ஜீவியத்தை ஆண்டவர் நடத்த ஆசைப்படுகிறார். ஆக இந்த வரத்தை ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இட் இஸ் a gift. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு வரம். and it is a gift given. ஆண்டவரால் அருளப்பட்ட, ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற ஒரு வரம். we should pray in this way. இவ்விதமாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இதை வரப்பெற்று நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அது ஒரு உறுதியான ஒரு திட நம்பிக்கையின் ஜெபம். that's a prayer of confidence, a prayer of assurance. I know God is going to answer me. எனக்கு சந்தேகமே இல்லை, ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார், உறுதி. Secondly, there is the prayer of submission. ரெண்டாவதாக கீழ்ப்படிதலின் ஜெபம். அது என்ன? அதோடைய முடிவு எனக்கு தெரியாது, எனக்கு மறைக்கப்பட்டிருக்குது. I do not know the answer. It is hidden. I do not know. நான் ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு அதோடைய முடிவு என்ன என்று எனக்கு தெரியாது. அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்குது, வேதத்திலிருந்து ஒரு உதாரணம். there is a wonderful example of such a prayer. கீழ்ப்படிதலின் ஜெபம். மார்க் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் மார்க் chapter 1 and verse 40. ஒப்புடைய பைபிள் வேதத்தை தருக. மார்க் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அங்கே ஒரு குஷ்ட ரோகம் பிடித்த மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். we read about a man with leprosy. இந்த மனுஷனுக்கு குஷ்டரோகம் இருந்துச்சு, அவரை பற்றி நாம் வாசிக்கிறோம். சரிங்களா? அவர் ஆண்டவரை ஓடி வந்து அவர் தெளிவாக ஜெபிக்கிறார். this man comes to God and is very clear in his prayer. he wants Jesus to heal him. அவர் ஜெபத்தில், அவர் விண்ணப்பத்தில் அவர் மிக தெளிவாக இருக்கார். சொல்றாரு, இயேசுவே என்னை குணப்படுத்தும். வெரி கிளியர். ஜீசஸ் ஹீல் மீ. இயேசுவே என்னை குணப்படுத்தும். பட் வாட் he doesn't know is whether Jesus will make him clean. அவருக்கு என்ன தெரியலைன்னா, இயேசு கிறிஸ்து அவரை சுத்திகரிப்பார், அவரை சுத்தம் செய்வார், அவரை சுகமாக்குவார் என்று அவருக்கு அது தெரியல. அவர் சுகம் அடையணும் என்று அவர் நன்றாக தெரிந்தது. he knew he wanted to be healed, but he didn't know whether Jesus will do that for him. இயேசு கிறிஸ்து அவருக்கு அது செய்வார் என்று, அதோடைய முடிவு, அதோடைய விளைவு என்ன என்று அவருக்கு தெரியல. அதனால தான் என்ன செய்யறது, நீர் சித்தம் கொண்டால் அதுபடி செய்ய முடியும். if you are willing, he is asking with submission. அவர் கீழ்ப்படிதலோடு கூட ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நீர் சித்தம் கொண்டால், அது உங்களுடைய சித்தத்தில் இருந்தா என்னை சுகமாக்கும். if it's your will, heal me, make me clean.
இப்படி சொல்லும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவரை அவர் கனப்படுத்துகிறார். When the leper prayed like that, he was honoring God with his prayer. அவருடைய ஜெபத்தின் மூலமாக, அவருடைய விண்ணப்பத்தின் மூலமாக அவர் ஆண்டவரை கனப்படுத்துகிறார். நீங்கள் தொடர்ந்து அந்த பாகத்தை வாசிச்சிங்கன்னா, if you read that passage, continue reading, பாகத்தை தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா ஒரு வசனத்தை வாசிப்பீங்க. you read a verse. ஆண்டவர் மனதுருக்கத்தினால் நிரப்பப்பட்டார். The Bible says Jesus was filled with compassion. அப்படிப்பட்ட ஜெபம் கூறும் பொழுது அவருடைய உள்ளம் உருகிறதா. The heart of Jesus just melted. He was filled with compassion. யாரும் செய்ய மாட்டாத காரியம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு குஷ்டரோகியை போய் தொடர்றதுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க. ஆனால் இயேசு என்ன செய்கிறாரு? அவர் கரத்தை நீட்டு அந்த குஷ்டரோகியை தொட்டார். No Jew will touch a leper. எந்த ஒரு யூதர் ஒரு குஷ்டரோகி பிடித்த மனுஷரை தொடவே மாட்டாங்க. ஏன்னா தொட்டால் அவங்க அசுத்தமாயிருவாங்க. ரெண்டாவது ஒரு பயம், அவருக்கு வியாதி நமக்கு வந்துடும்னு ஒரு பயம், யாரும் தொட மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், இயேசுவின் உள்ளம் உருகுறதுனால அந்த பிடித்த மனுஷனை, குஷ்டரோகியை ஆண்டவர் தொட்டார். அந்த மார்க் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பாருங்கள். ஓகே, மார்க் சாப்டர் 1 verse 41, 41ஆம் வசனத்தை பாருங்கள். சொல்கிறாரு இயேசு, அவர் ஜெபத்துக்கு பதிலாக சொல்கிறாரு, ஓகே, ஐ ஆம் willing, எனக்கு சுத்தம் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். சுத்தமாகு. ஐ am willing, be clean. குஷ்டரோகிக்கு தெரியல பாருங்க, தெரியாம அவர் கீழ்ப்படிந்து கேட்கிறார். ஆண்டவர் பதில் சொல்றாரு, சுத்தம் உண்டு. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் என்ன செய்தார்? அவரை தொட்டு அவரை சுகமாக்குறார். அது தாங்க கீழ்ப்படிதலின் ஜெபம். தட் இஸ் த prayer of submission. அப்போ 2 விதமான ஜெபம். விசுவாசத்தில் 2 விதமான ஜெபம். there are 2 kinds of prayer. the prayer of assurance, ஒரு உறுதியான ஜெபம், ஒரு திட நம்பிக்கை ஜெபம்னு சொல்லலாமே. and assurance, ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுக்க போகிறார். ரெண்டாவது ஒரு கீழ்ப்படிதல் ஜெபம். secondly a prayer of submission. அதோடைய முடிவு எனக்கு தெரியல, ஆனால் நான் என்ன செய்கிறேன்? தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன். I offer myself to the will of God. 2 kinds of prayers, 2 kinds of circumstances. 2 வித்தியாசமான சூழ்நிலைகள், 2 வித்தியாசமான ஜெபம். ஒன்று தேவ சித்தத்தை அறிந்து இருக்கிறோம், ரெண்டாவது தேவ நோக்கம் மறைக்கப்பட்ட நோக்கமாக இருக்கிறது. அப்போ விசுவாசம் ஜெபிக்கும். ஃபெய்த் பிரைஸ். ரெண்டாவது குறிப்பு. செகண்ட், how do you pray with faith? விசுவாசத்தோடு எப்படி ஜெபிப்பது? how do you pray with faith? விசுவாசத்தோடு எப்படி ஜெபிப்பது? முதலாக ஒரு தாழ்மை இருக்கணுங்க. cultivate humility in your prayer. நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே, ஜெப ஜீவியத்தில், ஜெப நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது நமக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கணுங்க. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம், James chapter 4 verse 13 and 14, 13, 14. இந்த வசனத்தை வாசிங்க. Look at it verse. James chapter 4 verse 13 and 14. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை பாருங்கள். ஒரு எதிர்பார்ப்போடு, நாளைக்கு இது செய்வேன், நாளைக்கு இங்கே போவேன், நாளைக்கு இது சம்பாதிப்பேன், இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம சொல்கிறோம். ஆனால் நாளை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. we talk about tomorrow, but there's nothing about tomorrow that we know. வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் காலையிலே வருகிற பனியை போல் இருக்கிறோமா. The Bible says you and I are like mist in the morning. காலையிலே பார்க்குற பனி, ஒரு 8-9 மணிக்கெல்லாம் பனி போயிடுங்க. சூரியன் வந்த உடனே பனி மறைஞ்சு போயிடும். அது சொல்கிறாரு, நம்மளோட வாழ்க்கை அப்படி தான். இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. பனியை போல் நம்முடைய வாழ்க்கை. I'm here today. Will I be there tomorrow? I don't know. Because the word of God says,
மை லைஃப் இஸ் லைக் த மிஸ்ட். பனியை போல் என் வாழ்க்கை. அப்போ நான் ஜெபிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது நான் எப்படி கேட்கணுமா? நான் ஆண்டவர்கிட்ட வந்து நான் கேட்கலாம், நான் வந்து கெஞ்சலாம், நினைவு மூட்டலாம். ஆனால் வந்து நான் கேட்கத்தான் முடியும், அதிகாரம் கொள்ள முடியாது. நான் கேட்கத்தான் முடியும், அதிகாரம் கொள்ள முடியாது. I can only ask, I can plead, I can always ask God to remember, but I cannot command God. ஆண்டவர்கிட்ட போய் அதிகாரமாக நான் பேச முடியாதுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கத்தான் முடியும். ஒரு மனத்தாழ்மையோடு ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபிக்கணும். My prayer of faith must be a prayer of humility. என் விசுவாசத்தின் ஜெபமானது ஒரு தாழ்மையான ஜெபமாக இருக்க வேண்டும். யாக்கோப்பு 4:15, James 4:15, I must pray according to the Lord's will. நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சித்தம் பிரகாரமாக நாம் ஜெபிக்கணும். அநேக சமயத்தில் நமக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்லலாம். நம்முடைய விருப்பத்தை எப்படியாச்சும் தேவ விருப்பமாக மாற்றிக்கொள்றதுக்கு நம்ம மிக தந்திரமாக வேலை செய்வோம். Sometimes we have this it's a bad habit. We want our will to become God's will. So we try to manipulate God. ஆண்டவரை எப்படியாச்சும் வந்து தந்திரமாக எப்படியாச்சும் போய் நம்ம விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்யணும் என்று நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம். அது சரியில்லைங்க. That's not right. ஆண்டவர் சித்தம் ஒன்று இருக்குதுங்க. அவர் சித்த பிரகாரமாக தான் எல்லாம் நடக்கும். There's such a thing as God's will, and everything works according to God's will. அப்போ தெய்வ ஆண்டவரே உடைய சித்தம் கிட்ட அதன்படி நீ செய்யும் ஆண்டவரே என்று ஒரு மனம் நமக்கு இருக்கணும். ஓகே, விதமாக ஒப்புக் கொடுக்கணும். மூன்றாவதாக ஒரு தைரியம் இருக்கணும். There must be a boldness in our prayer. நம்ம ஆண்டுகிட்ட ஜெபிக்கும் பொழுது தைரியமாக அதை ஜெபிக்கலாம். Pray with boldness, ஒரு உறுதியோடு. ஓகே, God will make known His purposes. ஆண்டவர் வந்து அவருடைய திட்டங்கள் வெளிப்படுத்துவார். ஒரு வகையில் ஒரு வாக்குத்தத்தத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார், இல்லாட்டி ஆவியானவர் உள்ளத்தில் வந்து உணர்த்துவார். God will reveal His purpose. ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்துவார். எப்படின்னா ஒரு வகையில் ஒரு வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார். இல்லாட்டினா நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஆவியார் உணர்த்துவார், சொல்லுவார், வலியுறுத்துவார். இதுதான் என் நோக்கம், இப்படித்தான் நீ செய்யணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தமானது ஒரு திறந்த வாசலை போல். The promises of God opens doors to a faith that prays. இந்த வாக்குத்தத்தங்கள் வந்து நம்ம விசுவாசமாக ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாசலை திறக்குது. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு உறுதியோடும் ஒரு தைரியத்தோடும் நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. எபிரியர் 4:16, ஹீப்ரூஸ் 4:16. ஆண்டவர் கிருபாஸ்தலத்துக்கு முன்பாக வரும் பொழுது அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன தைரியமாக வரணுமா? In order to receive God's mercy and grace, we must come before His presence boldly. தைரியமாக வரணும், ஒரு தைரியம் இருக்கணும். கேளுங்க, ஆண்டவர் சொல்லாரதானே, கேளுங்க. The Bible is like a field. வேதம் வந்து ஒரு பெரிய திடலை போல் இருக்குதுங்க. அந்த திடலில் வந்து புதைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் உண்டு. In that field are buried treasures. And prayer, ஜெபத்தின் மூலமாக இந்த பொக்கிஷங்களை தோண்டி எடுப்பது, அதான் ஜெபம். Prayer is digging the ground for the treasure of God. ஆண்டவரின் பொக்கிஷத்துக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் விசுவாசத்தின் ஜெபங்க. That's how faith works. அப்படிதான் விசுவாசம் கிரியை செய்யும். You take God at His word. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கேளுங்கள், உங்களுக்கு ஆவியானவர் பிதானவர் அருளுவார் என்று ஆண்டவர் சொன்னார். நான் போய் ஆண்டவரே உடைய சித்தம் இருந்தால் எனக்கு ஆவியானவரை தாரும்னு கேட்க தேவையில்லைங்க. ஆண்டவருடைய சித்தம் கொடுக்க தைரியமாக கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் வரத்தினால் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் அதுவே. It is God's will to bless us with the Holy Spirit. We know that it is God's will. We don't need to ask if it is your will. கேட்க தேவையில்லையே.
அது தேவ சித்தம். விசுவாசத்தோடு அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தைரியமாக கேட்கலாம், ஆண்டவரே இன்னும் அபிஷேகத்தில் வளரணும், கேளுங்க, அவர் கொடுப்பார். அதுதான் விசுவாசத்தின் கிரியைகள். தட் இஸ் ஹவ் ஃபெய்த் ஒர்க்ஸ். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போ விசுவாசம் ஜெபிக்கும். 2 விதமான ஜெபம். ஒரு உறுதியான ஜெபம், ஏன்னா அதோட முடிவு என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். Faith prays with assurance because we know the outcome. விசுவாசம் கீழ்ப்படுதலோடு கூட ஜெபிக்கும், ஏன்னா அதோடைய முடிவு மறைக்கப்பட்டிருக்குது, ஒன்றும் தெரியல, ஒரு நாட்களில் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். Secondly, faith prays with submission because we do not know the outcome. It is hidden. We don't know the outcome. அதே சமயத்தில் ஒரு தாழ்மையோடு, ஒரு மனத்தாழ்மையோடு நான் ஜெபிக்கணும். ஐ மஸ்ட் கல்டிவேட் ஹியூமிலிட்டி. எனக்குள்ளே இந்த தாழ்மையை நான் வளர்க்கணும். பெருமையாக இருக்கக்கூடாது, தாழ்மையை வளர்க்கணும். ஐ மஸ்ட் கல்டிவேட் ஹியூமிலிட்டி. ஐ மஸ்ட் லேர்ன் டு ப்ரே அக்கார்டிங் டு த லார்ட்ஸ் வில். கர்த்தர் சித்தம் பிரகாரமாக நான் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஐ மஸ்ட் லேர்ன் டு ப்ரே வித் போல்ட்னஸ். ஒரு தைரியத்தோடு, ஒரு திட நம்பிக்கையோடு ஆண்டு சம்பவத்தில் வரணும். அப்போ விசுவாசம் உண்டு, விசுவாசம் ஜெபிக்கும். கேள்வி இதுதான், உங்களுக்கு விசுவாசம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி? யூ சே யூ ஹேவ் ஃபெய்த், ஹவு இஸ் யுவர் ப்ரேயர் லைஃப்? சபை ஜெப கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்றீங்களா? ஆர் யூ ஜாயினிங் இன் த சர்ச் ப்ரேயர் மீட்டிங்? யூ சே யூ காட் ஃபெய்த்தில், உங்களுக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஏன் சபை ஜெப கூட்டத்துக்கு வந்து கலந்து கொள்ள மாட்டீங்க? முயற்சி பண்ணுங்கள். சில சமயத்தில் வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். Sometimes there might be circumstances where you cannot join. Never mind. But if you can, come. முடிஞ்சா வாருங்கள். உங்களோடு கூட சேர்ந்து, உங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். பெரிய காரியங்களை பார்ப்போம். கர்த்தர் யாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உங்களுடைய வார்த்தைக்காராச்ச நன்றி. விசுவாசம் ஜெபிக்கும். ஃபெய்த் பிரேஸ். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஜீவியம் எங்களுக்கு, எனக்கு தாரும். Lord, we pray that you will give us such a life, such a faith that will pray. Lord, அவ்விதமாக ஜெபம் என் மூச்சாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Let prayer be my breath. ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட கர்த்தரை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம். Now is the time to bless the Lord with our gifts. நம்முடைய தசமபாகத்தையும் நம்முடைய காணிக்கும் செலுத்துகின்ற ஒரு நேரம். It's a time that we can bless the Lord with our tithes and our offerings. God has been good to us. ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருந்திருக்கிறார். He has blessed us. He is taking care of all our needs. நம்முடைய தேவைகள் யாவற்றும் ஆண்டவர் குறையில்லாமல் சந்திச்சிருக்கிறார். அதில் ஆண்டவரை ஆசீர்வதிக்கின்ற ஒரு நேரமாக இருக்கிறது. உங்களுடைய காணிக்கையும் தசமபாகத்தில் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். Take your tithes and your offerings in your hand. And we want to offer it unto the Lord. கர்த்தரிடம் அதை நாம் ஒப்பு கொடுக்க ஆசைப்படுகிறோம். அது கொடுக்கறதுக்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Before we give it to the Lord, let us look to the Lord in prayer. நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். கர்த்தாவே, இந்த காலவேளையில் கூட எங்கள் காணிக்கையும் தசமபாகத்தையும் ஆண்டவர் செலுத்துகின்ற ஒரு நேரம். Our Lord, it's our time to give you our tithes and our offerings. அப்பா ராஜா, நீர் செய்த நன்மைகள் யாவற்றும் நினைவு கூர்ந்து நீர் எங்களுடைய தேவைகளை யாவற்றும் சந்தித்து வந்ததுக்காக அப்பா ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை யாவையும் குறையில்லாமல் ஆண்டவரே நீ நடத்தி வந்திருக்கேன். Lord, you have led each and every one of us, Lord, taking care of all our needs, taking care of us in a very special way. எங்கள் தசமபாகத்தை உங்களுடைய பாத்திரங்களை வைக்கிறோம், எங்கள் காணிக்கையை உங்களுடைய பாத்திரங்களை வைக்கிறோம். கொடுக்கிற கரங்கள், கொடுக்கிற உள்ளங்கள், கொடுக்கிற குடும்பங்கள் யாவற்றும் நீர் ஆசீர்வதியும். அதன் மூலமாக தேவராஜ்யத்தின் தேவைகளை, சபையின் தேவைகளை தொடர்ந்து நீ சந்தித்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, with this tithes and offerings, continue to meet the needs of your kingdom and the needs of our local church, our God. Bless us, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். Friends, let me share with you some announcements for the week. இந்த வாரத்துக்கு வேண்டிய ஒரு சில அறிவிப்புகளோடு உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகின்றேன். நாளை 23ஆம் தேதி இரவு 8 மணிக்கு வாலிபர்கள் அவங்களுடைய செல் குரூப்புக்காக கூடுவார்கள். Tomorrow at 8 p.m. the youths will gather for their cell group.
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை அவங்க கலந்து உரையாட போகிறாங்க. they going to discuss a very important, very interesting topic. அந்த டாப்பிக்கின் பேர், அந்த நிகழ்ச்சியின் தலைப்பானது இயேசு பட காட்சிக்கு செல்கின்றார். ஜீசஸ் கோஸ் டு த மூவிஸ். ஓகே, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்குது. ஆகிய வாலிபர் பிள்ளைகளே, பெரியவர்கள் கூட வரலாம். நாளை இரவு 8 மணிக்கு இந்த வாலிப நிகழ்ச்சி நடைபெறுது. வந்து கலந்து கொள்ளுங்க, நம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்க. இது ஒரு ஆசீர்வாதமாக ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறோம். நம்முடைய போதகர் மறைத்திரு ஹெர்பர்ட் ஜான் அவர்கள் ஒரு விசேஷித்த பேச்சாளராக அழைத்திருக்கிறோம். We have invited the Reverend Herbert John to be our special speaker. So come, join us and be blessed. வாருங்கள், ஆசீர்வாதம் அடைந்து கொள்ளுங்கள். Jesus goes to the movies. இயேசு படத்துக்கு செல்கின்றார். சரிங்களா? அந்த தலைப்பிலே நாம் பேச போகிறோம். வருகின்ற புதன்கிழமை நம்முடைய ஜப கூட்டம் இரவு 8 மணிக்கு நடைபெறும். உங்கள் யாவையும் இந்த ஜப கூட்டத்துக்கு அன்போடு நாம் வரவேற்கின்றோம். On Wednesday is our prayer meeting and we want to invite you to come and join us. All agency leaders, all members of the church, come. எல்லா தலைவர்கள், குழு தலைவர்கள் எல்லாரையும், சபை மக்கள் எல்லாரையும் இந்த ஜப கூட்டத்துக்கு அழைக்கின்றோம். வாருங்கள். நாட்டுக்காக நாம் ஜெபிப்போம், சபைக்காக நாம் ஜெபிப்போம், குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்போம், சுகவீன மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஜெபத்தில் ஜெயம் உண்டு. Come, let us pray for our church, for our country, for our family members, because there is power in prayer. So come, Wednesday 8 p.m. prayer meeting. புதன்கிழமை இரவு 8 மணிக்கு நம்முடைய ஜெப கூட்டம் நடைபெறுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை நம்முடைய வேதாராய்ச்சி. Friday is our Bible study. வெளிப்படுதல் சுவிசேஷத்தை நாம் தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டோம். We are looking at Revelations and we have begun looking and meditating on this. இந்த கடைசி காலத்தில் திருச்சபை எவ்விதமாக ஆண்டவர் வருகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். How must the church be ready for the second coming of Jesus? இயேசு மிக சீக்கிரமாக வரப்போகிறார். ஆகலாம் நீங்களும் நானும் எவ்விதமாக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் படித்துக் கொள்கிறோம். வாங்க, கலந்து கொள்ளுங்க. Don't be left behind. Come join us on Friday, வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இந்த வேதாராய்ச்சி நடைபெறுது. தொடர்ந்து இந்த தேவைகள் இருந்தால், உங்களுக்கு தனிப்பட்ட தேவைகள் இருந்தால் தயவு செய்து போதரோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சபை மூப்பரோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். If you have any needs, call the pastor or call the church elders. We will try our best to attend to your needs. உங்கள் தேவைகளை எவ்விதமாக எந்த அளவுக்கு நாம் உதவி செய்ய முடியுமோ, சந்திக்க முடியுமோ நாம் பிரயாசப்படுவோம். ஆகையால் தேவைகள் இருந்தால் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் தேவ வார்த்தையை கேட்டோம், தியானம் செய்தோம். இப்போ ஆராதனைக்கு ஒரு முடிவுக்கு நாம் கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்பாக கூட நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. We heard God's word. ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி நம்மோடு கூட பேசுகிறார். God spoke to us about faith. விசுவாசம் ஜெபிக்கும். Faith prays. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெப ஜீவியம், ஒரு ஜெப வாழ்க்கை யாவருக்கும் இருக்க வேண்டும். We must all have a prayer life. ஆண்டவரோடு கூட உரையாடுகிற ஒரு வாழ்க்கை முக்கியம், அவசியம். அப்பொழுது தான் தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தில், சபையிலே, தேசத்தில் நாம் காண முடியும். If we have a prayer life with Jesus, we will be able to see the wonders of God's power in our lives, in our families, in our church, and in our nation. So don't forget to pray. ஜெபிக்க மறந்து விடாதீர்கள். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let us pray. அன்பின் தேவனே, உங்களுடைய வார்த்தைக்காக ராஜா நன்றி. உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுறதுக்காக ராஜா நன்றி. Thank you Lord for your word. Thank you for speaking to each and every one of us. ஆண்டவரே, அந்த வார்த்தைப்படி நாங்கள் கீழ்ப்படிந்து வர நீ உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே இந்த ஜெப தூபத்தை எப்பொழுதும் நாங்கள் காட்ட உதவி செய்யும். Help us to always, Lord, bring before you, Lord, our offering of prayer at all times. ஒரு புது வாரத்தை எதிர்நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட வாரம். Lord, we are looking forward for a new week. Come with us. இந்த வாரத்தை உங்களுடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட ஆண்டவரை கடந்து வந்து எங்களை வழிநடத்த வேண்டும் ஜெபிக்க. Come with us, journey with us, lead us and guide us. உங்களுடைய பிரசனம் மட்டும் இல்லை, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய ஞானம், உங்களுடைய பாதுகாப்பு, அரண்மணிப்பு அப்பா எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து வர வேண்டும் ஜெபிக்கிறோம். May you always engulf us, Father, and be with us at all times. ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ காரியம் மறவாதே.
ஆமீன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.